அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம இது போன்ற நிகழ்வுகளை ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி பெட்டர் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் it is not merely DLSA, it is not merely the active members who participate in the affairs of the association. எல்லா உறுப்பினர்களையும் சேர்த்து நீதித்துறையில் இருக்கிறவங்களையும் இன்னும் இன்வால்வ் பண்ணி நம்ம அடுத்த ப்ரோக்ராம்லாம் இன்னும் பெட்டராக பண்ணணும். நம்மளோட ஆஸ்பிரேஷன் அடுத்தது அதுதான் இருக்கணும். நண்பர் சந்தோஷம் பேசும்போது நமக்கு ஒரு பயம் காட்டினார், எங்கள் கான்ஸ்டியூஷன் எப்படி ஆல்மோஸ்ட் ஃபெயில்டு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ட்டு. பட் என்னோட பார்வைக்கு இந்த 75 வருஷம் இப்படி இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து இன்றைக்கும் நம்மளால் முழு சுதந்திரத்தோடு முழு தைரியத்தோடு நம்ம கருத்தை பேச முடிகிற சூழ்நிலை இன்னும் நிலவி வருது. அது ஒன்றே இந்த கான்ஸ்டியூஷனோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா, அந்த பேச்சுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாதுகாத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய நமக்கான விஷயங்களை நாமே முடிவு செய்வதற்கும் அதுதான் முதல் தேவை. பேச்சுரிமை தான் முதல் தேவை. எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்ல முடிஞ்சாதான் அதை நான் எனக்கு சாதகமாக கொண்டு போய் முடிவு செஞ்சுக்க முடியும். ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் அது ஒன்று தான் தேவை. ஸோ இந்த 75வது ஆண்டில் அந்த பேச்சுரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற உரிமையை எடுத்துக்கொண்டு தொடர்வோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.